வணக்கம். ஒரு தனிப்பட்ட அவமானம் உலகின் மிக நெருங்கிய ரெண்டு நட்பு நாடுகளை பிரிக்க முடியுமா? இன்னைக்கு நாம அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் நடுவுல நடந்த ஒரு ஆச்சரியமான மோதலை பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் வார்த்தை போர் மட்டும் இல்ல, இது உலக அரசியலே மாத்தி போடக்கூடிய ஒரு பெரிய நெருக்கடி. வாங்க உள்ள போலாம். எல்லாமே ஆரம்பிச்சது இந்த ஒரே ஒரு வார்த்தையில தான், முட்டாள்தனமானது. அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரிட்டனை பார்த்து சொன்ன இந்த வார்த்தை ஒரு பெரிய ராஜதந்திர புயலையே கிளப்பி விட்டுச்சு. இது ஏதோ சாதாரண வார்த்தை பரிமாற்றம் இல்லைங்க, இது ஒரு நாட்டோட தன்மானத்தின் மேல விழுந்த அடி. இந்த ஒரு கருத்து பல வருஷ காலமா இருந்த நட்புறவுல ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்திடுச்சு. இந்த மோதலோட மையப்புள்ளி இதுதான். ஒருவேளை ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு போர் தொடுக்க நினைச்சா அதுக்கு பிரிட்டன் தன்னோட விமான தளங்களை பயன்படுத்த அனுமதிக்காதுன்னு சொல்லிருச்சு. இது ஒரு சாதாரண மறுப்பில்ல, அமெரிக்காவோட மிக மிக நம்பகமான கூட்டாளி, சொல்லப்போனா அதோட நிழல் மாதிரி இருந்த ஒரு நாடு எடுத்த அதிர்ச்சியான முடிவு இது. இப்போ கேள்வி என்னன்னா, ஏன் அமெரிக்காவோட நெருங்கிய நண்பன் திடீர்னு முடியாதுன்னு சொன்னாங்க? இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, இந்த உறவு ஏன் இந்த நிலைமைக்கு வந்துச்சு? பிரிட்டன் எடுத்த இந்த முடிவு ஒரு இராணுவ ரீதியான முடிவு மட்டும் இல்ல, அதுக்குள்ள தேசிய பெருமையும் அரசியல் அழுத்தங்களும் ஒளிஞ்சிருக்கு. அதிபர் ட்ரம்போட அந்த ஒரு வார்த்தை பிரிட்டனோட அரசியல்ல பெரிய சலசலப்பை உண்டாக்குச்சு. அந்த ஒரு அவமதிப்பு பிரிட்டிஷ் பிரதமரை ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டி விட்டுச்சு. அவரு தன்னோட சொந்த நாட்டுக்கும் சரி உலகத்துக்கும் சரி நாங்க வலிமையானவங்கன்னு காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் அமெரிக்கா கூட இருக்கிற நட்பு, இன்னொரு பக்கம் நாட்டோட தன்மானம். இந்த சூழ்நிலையில பிரிட்டனோட மறுப்பு ஒரு நேரடியான பதிலா தான் பார்க்கப்பட்டுச்சு. அதாவது, நீங்க எங்களை மதிக்கலனா நாங்க ஏன் உங்க போருக்கு உதவணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த சர்வதேச சர்ச்சையோட மையப்புள்ளியா இருக்கிறது ஒரு குட்டி தீவு. ஆனா அதோட முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதோட பேரு டியாகோ கார்சியா. இந்திய பெருங்கடல்ல தனியா இருக்கிற இந்த இடம்தான் இந்த முழு பிரச்சனைக்கும் ஒரு முக்கியமான மையமா மாறி இருக்கு. இந்த நம்பர் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பாருங்க. டியாகோ கார்சியாவுல இருந்து ஈரானுக்கும் வெறும் 3800 கிலோமீட்டர் தான். B-52 மாதிரி பெரிய குண்டு வீச்சு விமானங்களுக்கு இது ரொம்ப சரியான தூரம். அமெரிக்காவுல இருந்து நேரடியா ஈரானை தாக்க நினைச்சா 10,000 கிலோமீட்டருக்கு மேல பறக்கணும், நடுவுல பல தடவை எரிபொருள் நிரப்பணும். ஆனா இங்கிருந்து தாக்குதல் நடத்துறது ரொம்பவே சுலபம், வேகமும் கூட. அதனாலதான் அமெரிக்கா ராணுவத்துக்கு இந்த தீவு கடல்ல மிதக்கிற ஒரு விமானம் தாங்கி கப்பல் மாதிரி ரொம்பவே முக்கியமான ஒரு இடமா இருக்கு. இந்த தீவோட நிலைமையே ஒரு பெரிய குழப்பம்தான். பாத்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வமா இது பிரிட்டனுக்கு சொந்தமான இடம். ஆனா 1973ல இருந்து இது அமெரிக்க ராணுவத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த தீவுக்கு உண்மையிலே உரிமை கொண்டாடுறது மொரிஷியஸ் நாடு. அதாவது, நிலம் மொரிஷியஸோடது, அதை கண்ட்ரோல் பண்றது பிரிட்டன், ஆனா அதை பயன்படுத்துறது அமெரிக்கா. இந்த 3 நாட்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த சிக்கல் தான் இப்போ இருக்கிற நெருக்கடிக்கு ஆணிவேர். இப்போ இருக்கிற இந்த சிக்கலான நிலைமையை புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி இந்த தீவோட கடந்த காலத்தை பார்த்துட்டு வரலாம். இந்த குட்டி தீவோட வரலாறு காலனித்துவம், சுதந்திர போராட்டம், பனிப்போர் காலத்து அரசியல்னு பல விஷயங்களால பின்னப்பட்டிருக்கு. இந்த தீவோட வரலாறு தெரிஞ்சாதான் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு புரியும். கதை ஆரம்பிக்கிறது 1814ல. அப்போ பிரிட்டன் பிரான்ஸ் கிட்ட இருந்து இந்த தீவை கைப்பற்றுறது. பல வருஷங்கள் போகுது. 1968ல மொரிஷியஸ்க்கு சுதந்திரம் கிடைக்குது. ஆனா பிரிட்டன் டியாகோ கார்சியா தீவை மட்டும் தன்னோட கட்டுப்பாட்டிலே வச்சுக்குது. அதுக்கு சில வருஷத்துக்கு அப்புறம் 1973ல அங்க வாழ்ந்த பூர்வகுடி மக்களை அவங்க சொந்த மண்ணில இருந்தே வலுக்கட்டாயமா வெளியேற்றிட்டு அமெரிக்கா தன்னோட ராணுவ தளத்தை அங்க அமைக்குது. இது ஒரு பெரிய மனித உரிமை மீறலா இன்னைக்கும் பேசப்படுது. இப்போ சர்வதேச நீதிமன்றங்களோட அழுத்தத்தால 2025க்குள்ள இந்த தீவை மொரிஷியஸ் கிட்ட திருப்பி கொடுக்க பிரிட்டன் ஒத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அதை திருப்பி கொடுத்துட்டு மறுபடியும் 100 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுக்கவும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. பாத்தீங்களா, இந்த சிக்கலான வரலாறு தான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அடித்தளம். பிரிட்டன் ஒரு நோ சொன்னா என்ன பெருசா ஆயிட போகுதுன்னு நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஆனா உண்மை அது இல்ல. இந்த ஒரு மறுப்பு அமெரிக்காவோட உலகளாவே செல்வாக்கே கேள்வி கேட்க வச்சிருக்கு. இது ரொம்ப பெரிய ராணுவ மற்றும் ராஜதந்திர விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒப்பீடை பார்த்தாலே நிலைமையோட தீவிரம் புரியும். கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா ஈரானை தாக்க நினைச்சா சவுதி அரேபியா, UAE, கத்தார்னு மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற பல நட்பு நாடுகளோட தளங்களை பயன்படுத்தியிருக்க முடியும். ஆனா இன்னைக்கு அந்த நாடுகள் எல்லாமே கைவிரிச்சிட்டாங்க. ஈரானோட கோபத்துக்கு ஆளாக யாருமே விரும்பல. இந்த நிலைமையில அமெரிக்காவுக்கு இருந்த ஒரே ஒரு ஆப்ஷன், கடைசி நம்பிக்கை டியாகோ கார்சியா தான். இப்ப பிரிட்டனும் மறுத்துட்டதால அமெரிக்கா உண்மையிலே தனியா நிக்குது. பிரிட்டன் இந்த முடிவெடுக்கிட்டதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. அது ஈரான் விடுத்த நேரடி அச்சுறுத்தல். ஈரான் ரொம்ப வெளிப்படையாவே சொல்லிருச்சு, நீங்க டியாகோ கார்சியாவை பயன்படுத்தி எங்களை தாக்கினா நாங்க அந்த தீவையே தாக்குவோன்னு. இது பிரிட்டனை ரொம்ப கஷ்டமான நிலைமைக்கு தள்ளிருச்சு.
அமெரிக்காவுக்கு உதவ போய் நாம ஏன் நேரடியா ஈரான் கிட்ட அடி வாங்கணும்னு பிரிட்டன் யோசிச்சது. அதனால தன்னோட நாட்டை பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த முடிவு எடுத்தாங்க. சரி, வாங்க இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் பார்க்காம கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இதோட பெரிய சித்திரத்தை பார்க்கலாம். இது வெறும் 2 நாடுகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இல்ல. இது நம்ம உலக அரசியல் எப்படி மாறிக்கிட்டு வருதுன்றதுக்கான ஒரு முக்கியமான அறிகுறி. ரொம்ப காலமா இருந்த கூட்டணிகள் எல்லாம் எப்படி பலவீனமாகுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். இந்த டியாகோ கார்சியா பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பனிப்பாறையோட நுனி மட்டும்தான். கடந்த சில வருஷமாவே இந்த விரிசல்கள் அதிகமாகிட்டே வருது. உதாரணத்துக்கு, ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா அவசரமா வெளியேறினது அதோட நட்பு நாடுகளுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. நேட்டோ கூட்டணியில பணம் சம்பந்தமான சண்டைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ங்கிற கொள்கை பல வருஷகால நட்பையே பாதிச்சிருக்கு. அமெரிக்கா எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம தன்னிச்சையா முடிவெடுக்கிறாங்கன்னு ஐரோப்பிய நாடுகள் நினைக்க ஆரம்பிச்சாங்க. அதோட விளைவுதான் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நேரத்துல அந்த நண்பர்களே கை கொடுக்க தயங்குறது. கடைசியா இந்த முழு விஷயமும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஒரு நாட்டோட உண்மையான பலம் அதோட இராணுவத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ மட்டும் இல்ல, அதோட நண்பர்கள் கிட்ட இருக்கிற நம்பிக்கையிலையும் தான் இருக்கு. அந்த நம்பிக்கையே உடைய ஆரம்பிக்கும் போது, கூடவே இருந்த நெருங்கிய நண்பர்களே முடியாதுன்னு சொல்லும்போது, ஒரு சூப்பர் பவரோட சக்திக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் இருக்கும்? இது நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி.